வணக்கம். நான் செங்காந்தல் ஓவியம் தான் வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன், செங்காந்தலுக்கு பிறந்தநாள் வருது, அதனால அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே எனக்கு ஏதாவது வரைஞ்சி கொடுமா, ஆனால் எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு அவள் சொல்லியிருந்தேன். அதனால நான் பெட்ரூமில் தான் இதை வரைஞ்சிட்டு இருந்தேன். அவள் அங்கிட்டு செங்காந்தல் பூங்குழலி 2 பேருமே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அவளை நான் வரவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அவளோட ஓவியம் அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜிகினா சொல்லுவோம்னா கிளிட்டர்ஸ் பயன்படுத்தியிருந்தேன். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் அது மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இன்னும் ஆனால் அவள் செய்யலை. ஏன்னா அது கீழே கொட்டி வீணடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது $6 நான் வால்கிரீன்ஸ்க்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 12ஆந்தேதி இல்லை 11ஆந்தேதி நைட்டு அவள் தூங்க விட்டுட்டு நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் A4 ஷீட்லேயே ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக அப்புறம் ஈஸியாகவும் இருந்தது. இந்த வீடியோவில் கடைசியில் இணைச்சிருக்கேன், பாருங்கள் நீங்கள். இப்போது இந்த ட்ராயிங்க்கு பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரௌன் கலந்த சிவப்பு நிறம் தலைமுடிக்க கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் செம்பட்டையாக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடிட் செஞ்சேன் ஃபோட்டோவை. அப்போ செந்நிறமாக தெரிஞ்சது முடி. அதனால் நான் அந்த கலர் பென்சிலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கர்ஸ் பயன்படுத்திட்டேன். நான் இப்போ புதுசாக பிளாக் மார்க்கர்ஸ் வாங்கியிருக்கனால அதையே நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். அது சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்களும் உங்கள்கிட்ட பிளாக் ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதை தலைக்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கருமை நிறமாக தெரியும். இப்போது எங்கெங்கே ஸ்கின் கலர் பென்சில்ஸ் நான் வச்சுருக்கேன், அதனால் அதையே நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஓவியம் 12ஆந்தேதி தான் வரைஞ்சது. பிறந்தநாளுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை நான் வரைஞ்சிருந்தேன். 11 வரைக்கும் ஃபோட்டோ தேடுறேன்னு ஃபோட்டோ தேடுறேன்னு நேரம் போயிடுச்சு. எந்த ஒரு ஃபோட்டோவும் எனக்கு கிடைக்கல வரைகிற மாதிரி. ஏன்னா இப்போது நான் அதிகமாக வீடியோஸ்லாம் எடுத்தேன் தான் யூடியூப்காக. ஆனால் எல்லா வீடியோஸுமே மாஸ்க் போட்டுபடியே இருந்துட்டனால அவளுடைய ஃபேஸ் வீடியோவுக்கு வரல. அதனால் இது ரொம்ப பழைய ஃபோட்டோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஊர்லேருந்து இங்கே வந்த புதுசில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இது. இது சின்ன செங்காந்தல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நீங்கள் மார்க்கர்ஸ் பயன்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா, தலைமுடி இருக்கு இல்லையா, அது முகத்துக்கு உள்ளெல்லாம் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போது அதில் பென்சில் பயன்படுத்திக்கங்க. நான் பென்சில் தான் பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நல்லா வரும், முகத்துக்கு உள்ளெல்லாம் கொடுத்தோன்னா அப்படின்னு தெரியாது, அந்த வடிவம் சரியாக வருமானு தெரியாது. அதனால் நான் பென்சிலே பயன்படுத்திக்கிட்டேன். நேற்றே நான் எடிட் செஞ்சுட்டேன், ஆனால் வாய்ஸ் தான் கொடுக்கல. நேற்று ரொம்ப வேலையாயிடுச்சு.
சரி மெதுவாக அப்லோட் செஞ்சுக்கலான்னு அவுட்புட் மட்டும் உங்களுக்கு ஷேர் செஞ்சுருந்தேன். நிறைய நண்பர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க செங்காந்தலுக்கு, மிக்க நன்றி. உண்மை சொல்லப்போனால் பிறந்த நாள் விழாக்கள் தான் இங்கே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு திருவிழாவும் இருக்காது. நம்ம ஊரில் திருவிழா விசேஷங்கள் வந்துச்சுன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி விசேஷம் திருவிழா அப்படின்னு தான் சொல்லிக்குவோம். ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கெல்லாம் கொண்டாட முடியாது. மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு செலப்ரேஷனாக தெரியாது எதுவுமே. செங்காந்தல் பிறந்தநாள் தான் ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. பூங்குழலிக்குமே பார்த்திங்கன்னா அப்போது எந்த ஒரு கடையுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டு. அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து செலப்ரேட் செய்ய முடியல. இப்போ நான் செங்காந்தல் வந்து செயின் போட்டிருந்தேன். நான் கிளிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு கிளிட்டர்ஸ் பயன்படுத்தணும்னு ரொம்ப ஆசை. அவளோட பிறந்தநாளை சாக்கிட்டு நானே வாங்கிக்கிட்டேன். அது $6 விலை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 420 நம்ம ஊர் காசுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் ஓவியத்துக்குன்னு செலவழிக்க வாங்கவே மாட்டேன், காசு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தேவைன்னா வாங்கி தானே ஆகணும், அதனால் நான் வாங்கிட்டேன். ஏதாவது அவளுக்கு வித்தியாசமாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. இப்போ பேக்ரவுண்டுக்கே நான் மார்க்கர்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, புதுசாக வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து ப்ளூ கலர் நான் கொடுத்தேன், அதுக்கெலாம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வீடியோவே எடுக்கலை. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளிட்டர்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்றதேன்னு சொன்னேன் இல்லையா, செயினுக்கெலாம் பயன்படுத்தலான்னு இருந்தேன். சரி ஒருவேளை அது சொதப்பலாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த அவுட்புட்டே நான் வந்து ஒரு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அவுட்புட் காமிக்கிறதுக்காக. ஒருவேளை அது சொதப்பலாக போச்சுன்னா இதை மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுவும் அழகாக இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜிகினானா ரொம்ப பிடிக்கும். அதை ஜிகினா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுதான் நான் வந்து கம் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இது கொட்டினேன். இது கொஞ்சம் பெரிய பெரிய துகள்களாக இருந்தது. அதனால் இது கம்மில் அதாவது க்ளூவில் ஒட்டிட்டு மிச்சது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அவளோட கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் ஒட்டிடுச்சு, ஆனால் போகலை. சரி இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்துடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.